ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோடைய அப்பா எப்படி மாட்டிக்கிட்டான்னு காட்டுறாங்க. சைக்கோவை போலீஸ்ல துரத்திட்டு போறாங்க. ஆனா அவனே ஒரு சைக்கோ. அவன் ரொம்ப வேகமா டிரைவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி வீசிட்டு போறான். அப்புறம் போலீஸ் பிடிச்சதும், நீங்க என்ன பிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒன்னும் என்ன பிடிக்கல, என்னுடைய பையன் தான் என்னையே முட்டாளாக்கி இருக்கான், என் புள்ளதான் உங்ககிட்ட என்ன பிடிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த சைக்கோ வண்டி அப்படியே வெடிச்சு போயிடும். அப்புறம் கோர்ட்ல நம்ம ஹீரோ சாட்சி சொல்றேன்னு அவனோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கான். இந்த ஹீரோவுடைய அப்பா எழுதின புக்கை பப்ளிஷ் பண்ண அந்த ஆபீஸ்க்கு வந்து, உங்க இஷ்டத்துக்கு யார் எந்த புக்கு எழுதினாலும் அதை பப்ளிஷ் பண்ணிடுவீங்களா? அதுல இருக்கிற விஷயம் எல்லாமே போய் தான். சரி, நீ யாருன்னு கேட்க, நான் அவருடைய பையன் தான், எங்க அம்மாவுடைய கன்சென்ட் இல்லாம இதை வேற நீங்க அனுப்பியிருக்கீங்க, அவங்களும் ரிட்டர்ன் லெட்டர் சென்ட் பண்ணிருக்காங்க, ஆனா நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு மனசாட்சின்னு இருந்தா எங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கோவமா வார்ன் பண்ணிட்டு போறான். அப்புறம் இந்த ரிப்போர்ட்டர் நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து பேசுறாங்க. என்ன பார்த்து நீ கோவப்படாத, நான் ஒரு ரிப்போர்ட்டர், எனக்கு நெகட்டிவ் சைட்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் ஒரு கில்லரோடைய வாய்ஸ், இதை கேட்க உனக்கு பிடிக்காதுதான், ஆனா என்ன பண்றது, யாராவது இத பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு அவ சொல்ல, நம்ம ஹீரோயினி அவருக்காக குரல் கொடுத்து, நீங்க ஒன்னும் நல்ல விஷயம் பண்ணல, உங்களால மத்தவங்களுக்கு ஆபத்து தான். அப்ப அந்த மேனேஜர், அந்த ரிப்போர்ட்டர் நீ தானே, உனக்கு எதுக்கு இந்த பொழப்புன்னு எத்தனை பேரை கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு அவன் திட்டிட்டே இருக்க, அவளும் அப்படியே சிரிச்சுட்டே போயிடுவா. இங்க வந்து ஹீரோயினியை படுத்தினது பத்தாதுன்னு ஹீரோயினியோட அண்ணாக்கும் கால் பண்ணி, நீங்க இன்டர்வியூ கொடுக்க முடியுமா, அந்த ஆர்டிக்கிளை படிச்சிங்களா, அதை படிச்சு உங்களுக்கு கோவம் வரலையான்னு கேக்குறா. அவனும் உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லும் போதே இவ சொல்றா, 2 டேஸ்க்கு முன்னாடி உன்னுடைய சிஸ்டர் ஒரு அகாடமில மயங்கி விழுந்துட்டா, அப்போ அவளை தாங்கி பிடிச்சது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு நம்ம ஹீரோவை பத்தி தான் சொல்றா. இதெல்லாம் அவன் கேட்டு கடுப்பாகி நிக்க, அப்படியே நம்ம ஹீரோ இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லி, என்னுடைய அப்பா எழுதின புக்ல இருக்கிற எல்லாமே போய் தான், அவர் எழுதின எழுத்துல ஒரு உண்மை கூட இல்ல, அவர் மாறிட்டான்னு யாரும் நினைக்காதீங்க, நீங்க தேவையில்லாம உங்க காசை வேஸ்ட் பண்றீங்க, அதுவும் ஒரு கில்லருடைய கட்டுக்கதையை கேட்க. அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிராஃபி மாதிரி தான். என்னுடைய அப்பா திருந்துற மனுஷன் இல்ல, அவன் ஒரு சைக்கோபாத், அந்த ஆளுக்குள்ள எந்த எமோஷனலும் இல்லன்னு சொல்றான். அவனோட இன்டர்வியூ முடிச்சுட்டு வரும்போது அந்த நேரம் நம்ம ஹீரோயினியோட டிவில பாக்குறான். என்னோட ஃபேமிலி பத்தி மத்தவங்க சொல்றது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நானே இன்டர்வியூ கொடுக்க வந்தேன், யாரும் எங்க மேல சிம்பத்தி காட்ட வேணாம், எனக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே நிக்க, இங்க இந்த மேனேஜரும், அட கடவுளே நீ ஏன் இப்படி எல்லாம் போய் இன்டர்வியூ கொடுத்துருக்கன்னு கேக்குறா. அதுக்கு, இருக்கட்டும் பரவாயில்ல விடுங்க, இப்ப அதனால என்ன கெட்டு போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயினே சொல்லிட்டு வரா. அப்புறம் இந்த சைக்கோ அவனோட பொறுக்கி பையன் கிட்ட, உன்னோட தம்பி நாளைக்கு கிராஜுவேட் ஆகுறான், நம்ம இல்லாம அவன் தனிமையா இருப்பான்னு சொல்ல, இந்த பொறுக்கியும், எனக்கு தம்பின்லாம் எவனும் இல்ல, நேத்து இன்டர்வியூ பாத்தீங்களா, அவன் உங்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு அவன் அசிங்க பத்தி பேசுறான், அவனுக்கு சப்போர்ட்டா நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு இந்த பொறுக்கி கதை. அப்ப இந்த சைக்கோ கழுத்தை பிடிச்சி, அவனை பத்தி தப்பா பேசாத, உன்னால யாருக்கும் எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லிட்டு முடிஞ்சா உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கு இந்த பொறுக்கி அவன் அப்பா மேல கோவத்தை காட்டாம அங்க இருந்த ஒரு கைதியை போட்டு அடி அடின்னு அடிப்பான். ஒரு கப்பன் தான் இங்க நம்ம ஹீரோவுடைய தங்கச்சியை பாரு, ஹே இவன் அந்த கொலைகாரன் பொண்ணு தானே, பார்க்க அவன மாதிரியே இருக்கான்ல அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க, இங்க எதுக்காக வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்னு கேப்பா. அதுக்கு இந்த பையனும், ஹே நீ அந்த கொலைகாரன் ஒய்ஃப் தானே, என்ன திமிரு உனக்கு, பொண்ணு பார்க்க அழகா இருக்காளே, அதான் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன்னு கிண்டலா சொல்ல, இவளும் கோவப்பட்டு, என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு நீ தப்பா பேசுறியான்னு, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடுங்கன்னு துரத்தி விடுவா. அதுக்கு அந்த பையனும், எப்பா இவ என்னடா ரவுடி ரங்கம்மாவா இருக்கா, என்னதான் இருந்தாலும் இவளும் சைக்கோட ஒய்ஃப் தானே, அதனாலதான் அவன் குணமும் இவளுக்கு வந்துச்சு போலன்னு அவன் கத்திட்டே போயிடுவான். அப்புறம் இங்க அகாடமில நம்ம ஹீரோக்கு போலீஸ் டாப்பர் அவார்ட் தராங்க. அந்த அவார்டை வாங்கின கையோட இவன் அப்பனால பாதிக்கப்பட்ட ஒரு ஃபேமிலில இருந்து அந்த பையன் வந்து, நீ ஒரு ஃப்ராடு, டிவில சொன்னது எல்லாமே போய், நீ ஒரு கொலைகாரனோட பையன்டா, உனக்கு போலீஸ் ஆகிற தகுதியே இல்ல, உன்னாலதான் என்னோட ஃபேமிலி நடு ரோட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் மேல முட்டையெல்லாம் தூக்கி அடிக்கிறான். இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் வேற வேலையே இல்ல, எங்க ஏது நடக்கும்னு பார்த்துட்டு போட்டோ எடுக்கிறதே வேலையா போச்சு. இவங்கெல்லாம் ஒரு பக்கம்
பக்கம் போட்டோ எடுத்துட்டே இருக்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் தடுக்கிறாங்க. ஆனாலும் அது மட்டும் இந்த ரிப்போர்ட்டர் சிரிச்சுட்டே நம்ம ஹீரோவை போட்டோ எடுத்துட்டே இருக்கிறா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் தடுத்து கூட்டு வர எத்தனை பேர் தடுத்தாலும் அவனோட கோவம் குறையவே இல்லை. அவனை இழுத்து போட்டு அடிக்கும் போது நம்ம ஹீரோட அம்மா வந்து தடுத்து, என் பையன் தப்பானவன் இல்ல, நீங்க அந்த கொலைகாரனை கொன்னா கூட நாங்க கவலைப்பட மாட்டோம்னு சொல்றா. இதெல்லாம் ஹீரோயினையும் பார்த்து அப்படியே அழைச்சிட்டு நிக்கிறா. அங்கிருந்து வந்த நம்ம ஹீரோவை ஓடி வந்து ஹீரோயினியாக்க நிக்கிறான். அப்போ ஹீரோ அவன் மனசுக்குள்ளேயே, உன்னுடைய உலகத்தை தான் எங்க அப்பா மொத்தமா அழிச்சிட்டாரு, இது வரைக்கும் நான் உனக்காக எதுவுமே பண்ணதில்ல, யாரோ பண்ண தப்புக்காக நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயினி கண்ணையே பார்த்துட்டு இருக்க இந்த ரிப்போர்ட்டர் லேடி அவங்கள போட்டோ எடுத்துடுறா. அப்போ நம்ம ஹீரோயினி அண்ணன் வந்து அந்த கேமராவை போட்டு உடைச்சி அதுக்கான காசையும் தூக்கி போட்டு என்னோட தங்கச்சியை விட்டு தள்ளியே இருடான்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி விடுறான். நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னல, என்னோட வார்னிங்க நீ மறக்காதன்னு சொல்லி அவனோட தங்கச்சிய கூட்டு போறான். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இந்த ரிப்போர்ட்டர், உன்னுடைய அப்பா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, என் கூட அவரை பார்க்க வரையான்னு கேப்பா. அவரும் உன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு, ஆனா நீ அப்படி இல்ல, உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன சீக்ரெட், நான் அதை கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் இன்னுமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, அந்த பொண்ணு ரொம்ப ரூடா பிஹேவ் பண்றா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து அவ கேமராவை புடுங்கி மறுபடியும் உடைச்சி அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கேன், 9 இயர்ஸ்க்கு முன்னாடியும் சொன்னேன் இப்பவும் சொல்றேன், அவளை போய் இனிமேல் நீ டிஸ்டர்ப் பண்ணாதன்னு கோவமா பேச. அப்ப அந்த பொண்ணுக்கு நடந்த அநியாயத்துல உனக்கும் பங்கு இருக்கு, நீ எங்கேயும் ஓட முடியாது, உன் அப்பா ஒரு மனுஷனே இல்ல, அவன் ஒரு அரக்கம் தெரிஞ்சும் நீ அவன் மேல பாசம் வச்சிருக்க, உன் அப்பனை போல உனக்கும் கல் மனசுதான்னு சொல்லி அங்க இருந்து போயிடுவா. இப்போ அந்த ரிப்போர்ட்டர் சொன்னதை நினைச்சு பார்த்து மனசுக்குள்ளேயே, நான் உன்னை லவ் பண்ணிருக்க கூடாது, உன்னை லவ் பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்புறம் இந்த பக்கம் இந்த சைக்கோ நம்ம ஹீரோ அவார்டு வாங்கின போட்டோவை பார்த்துட்டு, இந்த அளவுக்கு போட்டோ நல்லா இல்ல, நான் நல்ல போட்டோ எடுங்கன்னு சொல்லியிருந்தேன், இப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி புலம்பிட்டு அவன் பையன் போட்டோவையே பார்த்துட்டு இருக்கான். பக்கம் நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினையும் அவ ஃபேமிலியை நினைச்சு அழுதுட்டு இருக்க. இந்த எபிசோட் இதோட முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை கைஸ்.